வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை வறுவல். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேசிக்காக பார்த்திங்கன்னா முட்டை பாயில் பண்ணி சாப்பிடுவோம், ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம், இல்லை ஆஃப் பாயில் அந்த மாதிரி எதாவது சாப்பிடுவோம். இந்த மாதிரி முட்டை வறுவல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், திருப்பி திருப்பி செய்வீங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மல்லி 1 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ நல்லா பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியண்ட்டை ஒன்று ஒன்றா போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணணும். மிளகு, உளுந்து, தனியா, அப்புறமா பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், இதை போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் சூடானா போதும். கருகு விட்டுறாதீங்க. நார்மலாக வந்துட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கலர் இருந்தால் போதும். இது வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா போதும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுட்டு அதில் இந்த வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சோம் இல்லையா, இதை கொஞ்சம் ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா முட்டைக்கு மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி செய்கிற எல்லா பொரியலுக்கும் இதை நம்ம ஆட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சது ப்ளஸ் வந்து இந்த எண்ணெயில் பொரிச்ச ரெண்டையுமே போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டி சாம்பார் தூள், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 to 20 days வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பாயில் பண்ண எக்கை வந்து 2ஆக ஸ்லிட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இந்த முட்டை வந்து நம்ம பாயில் பண்ணும்போது உடையாமல் வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் எப்போ வேக வச்சாலுமே ஏதாவது ஒரு முட்டை வந்து உடஞ்சி தான் வருது. இப்போ அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணுற அந்த கேப்பில் வந்து மேலே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா வந்து ஒரு 1-1.5 ஸ்பூன் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணும்போது சூப்பரான ஒரு அரோமா வரும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். மசாலா எல்லாமே நல்லாவே இறங்கியிருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்து இதை செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.